இந்த வீடியோவில் 40 கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி டே 1 ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நிறையா இந்த மாதிரி ஆங்கில வார்த்தைகள் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இது மொபைலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான். இதுக்கு யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பண்ணலாம், ஹோம் மேக்கர்ஸ் பண்ணலாம், பார்ட் டைம் ஜாப் பண்ணுறவங்க எல்லாருமே பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் நீங்கள் சோசியல் மீடியாவில் கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணாவே போதும். இதுக்கு நோ ரெஃபரல், அதே மாதிரி நோ செல்லிங் ப்ராடக்ட், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தமிழ் டு இங்கிலீஷ் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம தமிழில் என்னென்ன வார்த்தைகள் இங்கிலீஷில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்பாங்க. நம்ம அதை இங்கிலீஷில் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஹவ் ஆர் யூன்னு சொல்லலாம். அடுத்தது உன் பெயர் என்ன, உன்னுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது வாட்ஸ் யுவர் நேம். ஸோ இங்கே வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்கலாம். இல்லை அந்த எஸ்ஸை அஃபாஸ்டபியோட போட்டிங்கன்னா வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நான் சொல்லும்போது நீங்கள் திரும்பவும் அந்த வார்த்தையை உச்சரிக்கணும். அப்போ தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நீங்கள் எங்கே போகிறீர்கள் அப்படிங்கிறத வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு சொல்லலாம். வேர் ஆர் யூ கோயிங். வேர் அப்படின்னா எங்கே அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? கோயிங் போகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது என்ன அப்படிங்கிறத இங்கிலீஷில் வாட் இஸ் திஸ் அப்படிம்பாங்க. வாட் இஸ் திஸ். திரும்ப சொல்லுங்கள், வாட் இஸ் திஸ். இப்போ நான் சொல்லும்போதே நீங்கள் திரும்ப சொன்னீங்கன்னா அந்த ப்ரனன்சியேஷன் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். அடுத்து பாருங்கள், அது என்ன அப்படிங்கிறத வாட் இஸ் தட். திரும்ப சொல்லுங்கள், வாட் இஸ் தட். திரும்ப இன்னொருக்க சொல்லுங்கள், வாட் இஸ் தட். இதை நீங்கள் டே டு டே லைஃப்பில் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாமே. அடுத்து பாருங்கள், உனக்கு என்ன வேண்டும். உனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வாட் டு யூ வாண்ட். வாட் டு யூ வாண்ட் எப்படி சொல்லணும்? வாட் டு யூ வாண்ட்னு சொல்லணும். ஸோ வாட்னா என்ன அப்படிங்கிற மீனிங். நீ எப்போது வந்தாய், நீ எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கிலீஷில் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா when did you come. when did you come. when did you comeன்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நீ எங்கே இருக்கிறாய். நீ எங்கே இருக்கிறாய். நம்ம யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீ எங்கே இருக்கே அப்படின்னு கேட்குறோமல்ல, அப்போ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா வேர் வேர் யூ. வேர் வேர் யூ. வேர் வேர் யூ. நான் வரலாமா. நான் வரலாமா. இப்போ நீங்கள் யாராவது வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா நான் வரலாமான்னு கேட்குறாங்கல்ல, அப்போ இங்கிலீஷில் ஷல் ஐ கம். ஷல் ஐ கம் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஷல் ஐ கம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அவன் யார். அவன் யார் அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஹூ இஸ் ஹீன்னு யூஸ் பண்ணோம். ஹூ இஸ் ஹீ. ஹூ இஸ் ஹீ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இங்கே ஹூ அப்படின்னா யார் அப்படிங்கிற மீனிங். அவள் யார். அவள் யார் அப்படிங்கிறது ஹூ இஸ் ஷீ. ஹூ இஸ் ஷீ. ஹூ இஸ் ஷீ. அது அப்படிங்கும்போது ஹூ இஸ் இட். ஹூ இஸ் இட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். 12th ஒன் பாருங்கள், இது உன்னுடையதான். எப்போ இந்த பேனா உன்னுடையதான்னு கேட்குறோம்ல, ஸோ அங்கே இஸ் திஸ் யுவர்ஸ். இஸ் திஸ் யுவர்ஸ். இஸ் திஸ் யுவர் புக் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். உனக்கு இது பிடிக்குமா. உனக்கு இது பிடிக்குமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அது இங்கிலீஷில் டு யூ லைக் திஸ். திரும்ப சொல்லுங்கள், டு யூ லைக் திஸ். நான் சொல்லும்போது திரும்ப அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் கேன் யூ ஹெல்ப் மீ. கேன் யூ ஹெல்ப் மீ. கேன் யூ ஹெல்ப் மீ. திரும்ப சொல்லுங்கள், கேன் யூ ஹெல்ப் மீ.
ஏன் நீங்கள் வந்தீர்கள், ஏன் நீங்கள் வந்தீங்கன்னு கேட்குறோம்ல, அது இங்கிலீஷில் why did you come, why did you come. திரும்ப சொல்லுங்கள், why did you come. நான் சொல்லும்போது திரும்ப சொன்னீங்க மட்டும்தான் ப்ராக்டிஸ் ஆக முடியும். நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் வாட் ஷுட் ஐ டூ, வாட் ஷுட் ஐ டூ, வாட் ஷுட் ஐ டூ. நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் 17th ஒன்று, நீ சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்குறோம்ல, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறோம்ல, அது இங்கிலீஷில் டிட் யூ ஈட், டிட் யூ ஈட் எப்படி சொல்லணும், டிட் யூ ஈட், சாப்பிட்டியாப்பா அப்படிங்கணும் டிட் யூ ஈட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். 18th ஒன்று பாருங்கள், அவன் உன் நண்பனா, இஸ் ஹி யுவர் ஃப்ரெண்ட், இஸ் ஹி யுவர் ஃப்ரெண்ட், ஐ saw you yesterday, இஸ் ஹி யுவர் ஃப்ரெண்ட், ஐ saw you yesterday. உங்கள் நண்பனா நேற்று நான் பார்த்தனே அவனா அப்படிங்கிறமல்ல, அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இஸ் ஹி யுவர் ஃப்ரெண்ட். அவள் வீட்டில் இருக்கிறாளா அப்படிங்கிறத இங்கிலீஷில் இஸ் ஷி அட் ஹோம், இஸ் ஷி அட் ஹோம்னு சொல்லணும், இஸ் ஷி அட் ஹோம். அப்போ இது எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகிருக்கும், சி இஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா. எத்தனை மணி ஆகிறது, இப்போ டைம் என்னன்னு கேட்குறோம்ல, அதை இங்கிலீஷில் வாட் வாட் டைம் இஸ் இட் அப்படி சொல்லணும், வாட் டைம் இஸ் இட், வாட் டைம் இஸ் இட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அடுத்து 21 பாருங்கள், நீ எப்போது வருவாய், நீ எப்போது வருவாய் அப்படிங்கிறத இங்கிலீஷில் when will you come, when will you comeனு கேட்கணும், when will you come. நீங்கள் இது ரிப்பீட் பண்ணுங்கள், when will you come. உனக்கு வேலை கிடைத்ததா, அது இங்கிலீஷில் எப்படி கேட்கணும், உனக்கு வேலை கிடைச்சிருச்சான்னு கேட்குறோம்ல, அது எப்படி கேட்குறது, did you get the job, did you get the job, did you get the job, yes I get the job அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. 23 பாருங்கள், இது உனக்கு பிடிக்கிறதா அப்படிங்கிறத இங்கிலீஷில் did you like this எப்படி சொல்லணும், did you like this. இது உனக்கு பிடிக்கிறதா அப்படிங்கிறத இங்கிலீஷில் did you like this. திரும்ப சொல்லுங்கள், did you like this. அடுத்தது பாருங்கள் 24, இது எப்படி வேலை செய்கிறது, அது இங்கிலீஷில் பாருங்கள், இது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், how does this work, how does this work, how does this work அப்படின்னு கேட்கணும். யார் அழைத்தார்கள் அப்படிங்கிறமல்ல, இப்போ ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க, யார்ப்பா கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிறமல்ல, அப்போ அந்த டைமில் யூஸ் பண்ணுறது who called, who called, who called you, who called அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், நீங்கள் பஸ்ஸில் போவீர்களா அப்படிங்கிறத இங்கிலீஷில் பாருங்கள் will you go by bus, will you go by bus. சரிங்களா. will you go by car, இந்த by car by bus அப்படின்னா அதில் போவீங்களா அப்படிங்கிறதுல பை பஸ் பை கார் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஹவு மச் மணி டு யூ ஹாவ், ஹவு மச் மணி டு யூ ஹாவ். உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிற இங்கிலீஷில் இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு வயசு எவ்வளவு, உனக்கு வயசு எவ்வளவு இல்லை உங்களுக்கு வயசு எவ்வளவு அப்படிங்கிறத இங்கிலீஷில் how old are you, how old are you எப்படி சொல்லணும், how old are you அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறோம்ல ஒரு சிலர்கிட்ட, அப்போ நம்ம இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணணும், வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங். திரும்ப சொல்லுங்க, வாட் ஆர் யூ டூயிங். உங்கள் பள்ளி எங்கே உள்ளது அப்படிங்கிறத இங்கிலீஷில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், வேர் இஸ் யுவர் ஸ்கூல், வேர் இஸ் யுவர் ஸ்கூல். திரும்ப சொல்லுங்க, வேர் இஸ் யுவர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் 31, நான் உட்காரலாமா, மே ஐ சிட், மே ஐ சிட். இப்போ இது வந்து பொலைட்டாக யூஸ் பண்ணுறோம், மே ஐ சிட், நான் உட்காரலாமா அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். இது முக்கியமா அப்படிங்கிறது வந்து இஸ் இட் இம்பார்ட்டன்ட், இந்த வேலை ரொம்ப முக்கியமா அப்படிங்கிறது இஸ் திஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க், இஸ் திஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இஸ் இட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நீ ஏன் பேசவில்லை அப்படிங்கிறது இங்கிலீஷில் why did not you speak, why did not you speak. ஓகேங்களா. why don't you did not you speak அப்படின்னு யூஸ் பண்ணலாம். why don't you speak அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த பெட்டியை திறக்கலாமா அப்படிங்கிறது shall I open this box, shall I open this box. இதுவுமே நம்ம வந்து நம்மளுடைய வில்லிங்னஸை காமிக்கிறதுக்காக shall I open this box அப்படிங்கிறது நம்மளுடைய வில்லிங்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம். 35 பாருங்கள், பஸ் எப்போது வருகிறது, பஸ் எப்போ வரும்னு கேட்குறோம்ல, அப்போ இங்கிலீஷில் எப்படி கேட்கணும், when does the bus come, when does the bus come.
பஸ் எப்போ வரும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் when does the bus come. என்ன நடந்தது, என்னப்பா நடந்ததுன்னு கேட்குறோமல்ல, அதை வந்து இங்கிலீஷில் what happened in that time, அந்த நேரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறமல்ல what happened அப்படின்னு யூஸ் பண்ணலாம். 37 நீ அவனை பார்த்தாயா அப்படிங்கிறது did you see him அப்படின்னு கேட்கலாம். திரும்ப சொல்லுங்கள், did you see him. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப கூட சொல்லிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் ஆகும். நீங்களும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். உன்னிடம் ஒரு பேனா இருக்கிறதா அப்படிங்கிறது do you have a pen. திரும்ப சொல்லுங்கள், do you have a pen. உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு. உன்னிடம் கார் இருக்கிறதா, உன்னிடம் ஒரு வீடு இருக்கிறதா, உன்னிடம் ஒரு யோசனை இருக்கிறதா. இதை கமெண்ட் செக்ஷனில் கரெக்டான ஆன்சர் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வேலை சுலபமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் இஸ் திஸ் ஒர்க் ஈஸி எப்படி கேட்கணும், இஸ் திஸ் ஒர்க் ஈஸி. இந்த வேலை சுலபமாக இருக்கா அப்படிங்கிறத இஸ் திஸ் ஒர்க் ஈஸி. லாஸ்ட் ஒன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் வாட் டிட் யூ டூ எப்படி கேட்கணும், வாட் டிட் யூ டூ. திரும்ப சொல்லுங்கள், வாட் டிட் யூ டூ. ஸோ இந்த மாதிரி இந்த 40 வேர்ட்ஸையும் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு திரும்ப திரும்ப இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த வீடியோ மறுபடியும் பாஸ் பண்ணி முதலிருந்து கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் ஆகும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.